அதாவது வந்து அவர் ஆட்சிக்கு முதல்ல வரும்போது ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு தான் முதல்ல சொன்னாங்க. ஆனால் விடியலை தரல, இருட்டை தான் தந்தார் என்ன கேட்டேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 90% குறைகளை நாங்கள் வந்து சொன்னதை நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு அவர் சொன்னார். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்குறேன், என்ன குறைகளை அவர் நிறைவேற்றினார்? அதாவது முதல்ல வந்து இந்த மகளிருக்கு உதவித்தொகை 1000 வழங்குறேன்னாரு. முதல்ல ஒரு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும்போது என்ன சொன்னார்? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும்னாரு. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு? தகுதியானவர்களுக்கு மட்டும்னு. அப்போ அந்த ஓஎஃப்டி வாங்குறவங்க பைக் வச்சுருந்தா கிடையாது, கார் வச்சுருந்தா கிடையாது, ஏன் இதை முதல்லையே சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இலவச பயணம்னு, இலவச பயணம்னு சொல்லிட்டு எல்லா பஸ்லையும் இலவச பயணம்னு சொல்லாது. டவுன் பஸ்ஸில் ஒண்டி தான் இலவச பயணம் சொன்னாரா? சொல்லாது. சொல்லாமல் அதையும் என்ன பண்ணிட்டாங்க அந்த போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சிந்திக்கிற இது இல்லை. மக்கள் வந்து இலவசம்னா வந்து ஏதோ கவர்மெண்ட் கொடுக்குது, நம்ம வாங்கிக்கிறோம், நம்ம கிடைக்குது அப்படிங்கிற இதில் இருக்குது. ஆனால் இந்த இலவசத்தில் எவ்வளோ ஏமாத்து வேலை இருக்குன்றதை மக்களுக்கு நான் சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பூந்தமல்லி டு தாம்பரம் டு 66ன்னு ஒரு டவுன் பஸ் ஓடும். அதாவது அந்த ஒயிட் போர்டு வந்து 16 ஒயிட் போர்டு ஓடிட்டு இருந்தது அந்த ரூட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒயிட் போர்டு தான் ஓடுது. மீதி எல்லாமே டீலக்ஸாக போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதில் அந்த 66Kன்ட்டு இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறந்ததுக்கு அப்புறம் விட்டுருக்காங்க. அதில் பாதி வண்டி பாதி இது வந்து குன்றத்தூர் வரைக்கும் கட் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ குன்றத்தூர் கட் சர்வீஸ் பண்ணால் அங்கேருந்து ஒரு ஒயிட் போர்டை பிடிச்சி அவங்க மறுபடியும் பூந்தமல்லி போகணும். இதுதான் இந்த இலவசத்தோட ஏமாத்து வேலை. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இலவசத்துக்கு ஒரு கதையே இருக்குது. அதாவது சீனாக்காரன் ஒரு பொருள் தயாரிச்சானோ, அந்த பொருள் வந்து எந்த நாட்டிலும் விற்பனை ஆகலையும். உடனே அங்கே இருக்கிற தமிழன் ஒருத்தன் என் ஸ்டேட்டுக்கு கொண்டு போ, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லி ஈஸியாக நீ விற்று போட்ட முதல்ல எடுத்துடலான்னு. உடனே இங்கே வந்து 3 மாதத்தில் முதல்ல போட்டு எடுத்துகிட்டு போய் சொன்னானா, ஆஹா இந்த மாதிரி ஸ்டேட் தானே எனக்கு தேவைன்னு. அதுக்கு அந்த ஐடியா கொடுத்தோம் சொன்னானா, நீ எப்பேற்பட்ட பொருளை வேணா தயாரி, நேராக தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னா ஈஸியாக வாங்கிடுவாங்க. என்ன காரணம்னா தமிழக மக்களோட மென்டாலிட்டியை தெரிஞ்சுக்க. குவாலிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவான்டிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை மனசில் வச்சுக்கணும். அப்போ நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கான் பாருங்க. இதை தான் நான் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறது. இல்லை, இலவசங்கிறது இங்கே முழுதுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதாவது ஆமாம் சார், இப்போ வந்து 1000 ரூபா அவர் கொடுக்குறாரு. இத்தனை நாளாக நான் என்ன கேட்குறேன், அந்த 1000 ரூபாயை வச்சு தான் ஒவ்வொரு குடும்பமும் நடந்துகிட்டு இருந்ததா? இல்லை இப்போ இவங்க 7 ரூபா இந்த ஃப்ரீ பஸ் பாஸு கொடுத்துருக்காங்க மகளிருக்கு. அதை 7 ரூபா இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி மகளிர்லாம் போகாமல் இருந்தாங்களா பஸ் ஏறி? சொல்லுங்கள்.